வணக்கம் நண்பா. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம புதுசா பல்சர் 220 பைக் எடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க. அது என் வண்டி கிடையாது. என் ஃப்ரெண்டு தான் எடுத்திருக்கான். இதில மொட்டை போட்டிருக்காருல, அவர் பேரு தான் விக்னேஷ் தம்பி. அவரோட வண்டி தான் சரியா? அந்த வண்டி நாங்க என்ன பட்ஜெட்ல எடுத்தோம், என்ன இஎம்ஐ போட்டோம், எத்தனை மாசம் போட்டோம், வண்டி என்ன மைலேஜ் தரும், வண்டி ஸ்டோரூம் பிரைஸ் என்ன, வண்டி நம்ம ஸ்டோரூம் வந்து நமக்கு தரம்போச்சில என்ன பிரைஸ் என்ன, எல்லாமே நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன் சரியா? அதுக்கு கடைசியில வீடியோ சென்டர்ல தான் எல்லாமே இருக்கு. எல்லாரும் கடைசி வரைக்கும் பார்த்து வாட்ச் பண்ணுங்க. நாங்க வந்து வீட்லேருந்து கரெக்ட்டா கிளம்பி நம்ம ஊர்ல உள்ள சொல்லமட சாமி கோயில்லேருந்து போயிட்டு கரெக்டாக தர்ஷனாலைக்கு போயிட்டு நம்ம தர்ஷனா கோவை ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம வந்து அந்த வண்டி ஸ்க்ரீன் தூக்கணும்னு வெடிப்பாங்க தெரியுமா, அந்த கலர் வெடியும் வாங்கிட்டு அப்புறம் அந்த ஸ்ப்ரே பாட்டிலும் வாங்கிட்டு கடைசியில் நம்ம வந்து கேக் வாங்கிட்டு போவோங்கிறக்காண்டி நம்ம தங்கியா ஸ்வீட்டில் உள்ள கேக்கு வாங்கிட்டு அடுத்து நாங்கள் பைக் ஸ்டோர் ரூம்கிட்ட வந்துட்டோம் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து கன்னியூவாக போடுறேன். நான் எல்லாமே ஓன் வாய்ஸ் அதிலே இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு 3 வீடியோக்கும் வாய்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அதான் வாய்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். யாரும் தப்பாக நினச்சிக்காங்க. மறக்காம நம்ம சேனல் எப்போ போல் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீட்டு செல்லப்பில் கார்த்திக்கு ஒரு சின்ன ஆதரவு தாங்க சரியா? வாங்க வாங்க அக்கௌண்ட்டில் போட்டு விட்றான்ட்டான். நீ வாங்க, எனக்கு அது தெரியாது, எப்படி சொல்லணும் தெரியவா? பிஎம்சி கோவை டைலர்ஸ் வந்திருக்கோம். இனி நம்ம கலர் பேப்பர் வாங்கிட்டு ஃப்ரெண்டு கடை ஒட்டைக்க வண்டி தாங்க. எனது ஸ்ப்ரே? ஆமாம் ஸ்ப்ரே வேணும். இந்த கலர் பேப்பர் அடிக்கலாம் அந்த பார்ட்டி வைக்க மாட்டேன். அண்டர் கிரவுண்ட் கீழே ரைட்டு மேலே இருக்கு. இங்கே இருக்கு. எதுமா பேப்பர் பண்ணுறதா வேணும்? ஆமாம், இது எவ்வளோ? இது எவ்வளோக்கா? 45. எவ்வளோ போட்டு விட்ருக்கான்? அவன் போட்டு விட்றான்ட்டான். நம்ம 2 வாங்கிட்டு 2 போகலாம். இது 2 கொடுங்க, ஸ்ப்ரே 1 கொடுங்க. கேட்டு நூல் ஸ்ப்ரே கொடுங்க. நூல் ஸ்ப்ரே வேணும், அது ஸ்ப்ரே வேணும் வாங்கியிருப்பா இல்லாடி. நூல் ஸ்ப்ரே எவ்வளோ வராங்க? 40. சரி ஓகே. 100 90 130 ரூபா போட்டு விடுது. 150 ரூபா போட்டு விடுது. 150 ரூபா கவர் வாங்க. ஓகேக்கா, வேறு ஏதாச்சும் வேணுமாம்மா? அவ்வளோதாக்கா. அவன் காசுல வாங்கிட்டு அவனுக்கு கிச்சன் ப்ரெசன்ட் பண்ணுமா? சரி ஓகே. கேக்காக வாங்கி கொடுத்தோம். அதுக்கு தான் அவன்கிட்ட மொத்தமாக 200 போட்டு. சரி இல்லை போகலாம். கலர் பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு இனி அவனுக்கு வெடி தான். எங்கே தங்கியாதானா? இல்லை இந்த கேக்கு என்ன கேக் வந்து ஆர்டர் போட்டிருக்கா? ஆரஞ்சா? கேக்க வாங்கியாச்சு, இனி வெட்டு தான். ஒரு வெட்டை போடுறோம். ரமலான் இருக்கலாம், அந்த இடத்துல போ. அப்படியே உள்ள போட்டு வந்து வண்டி பின்னாடி வரல, பின்னாடி தான் இருக்கு. நான் இணையில் விட்றேன். நம்ம இல்லை இணையில் விட்டுருக்கேன். பின்னாடி வண்டி வரல. மொட்டையன் எங்களை மொட்டையனை காணும். மொட்டையன் போனடி. உள்ள எங்கே அந்த பைக் ஸ்பேர் ரெடி பண்ணுற இடத்துல இருக்கானு இது? ஓ டீலர் கை நாட்டு வச்சுட்ருக்கிய
மொட்டை தான் விளாக் இன்னைக்கு. அது நல்லா இருக்கு. நம்ம வண்டி எங்க? வண்டி எங்கல? ப்ளூ கலர்னு சொன்னா ப்ளூ தானா? ப்ளூ கலர் எங்கல? ப்ளூ எங்க? வண்டி ஆச்சு இல்லை என்ன பார்க்க வா வண்டி பார்த்துரும். இவனை பார்க்கலாம். காய்ஸ் இதுதான் ஃபைனலி ஃபுட்டி. காய்ஸ் நீங்கள் அவளோட எதிர்பார்த்த அரக்கன் வந்துட்டான் பார்த்துக்கோங்க. இந்த அரக்கனோட ப்ரைஸ் என்ன, இந்த அரக்கனோட ஸ்டோர் ரூம் ப்ரைஸ் என்ன, எல்லாம் நான் உங்களுக்கு இந்த டீட்டெயிலில் தெளிவாக சொல்கிறேன். இதோட பட்ஜெட் வந்து ஸ்டோர் ரூம் ப்ரைஸ் வந்து 1,27,000 நாங்கள் அதை நம்ம வந்து வாங்கும் போச்சுல 1,65,000 நாங்கள் அந்த ரோட் டேக்ஸ் வச்சுட்டு. அடுத்து நம்ம இஎம்ஐ வந்து நம்ம வந்து எத்தனை மாதத்துக்கு போடுறோமோ அதுக்கு எதுவுமே ரேட் மாறும் பார்த்துக்கோங்க. இதோட இஎம்ஐ நாங்கள் போட்ட ரேட் வந்து நாங்கள் 36 மாதம் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 2,5 போல் வரும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க பார்த்துக்கோங்க. அது இஎம்ஐ ப்ராசஸ் வேறு. நீங்கள் எத்தனை மாதம் போட்டிங்களோ அத்தனை மாதத்துக்கு அது மாதிரி பட்ஜெட் மாறும் பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து பஜாஜிங்கும் பட்சத்தில் பஜாஜில் ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் போட்டாங்கன்னாங்க. அது பெருசாக ஒன்றும் தெளிவாக சொல்லலை பார்த்துக்கோங்க. இன்னொன்று நாங்கள் வந்து 42,000 வண்டி இறக்கும் பட்ஜெட் கொடுத்தனால எங்களுக்கு அது ப்ரைஸ் மாறும் பார்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோத்துக்குள்ள அமௌண்ட் கேட்டீங்களோ அதுக்கு ப்ரைஸ் மாறும். சரியா? இந்த வண்டி வந்து 15 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்துக்கோங்க. இந்த வண்டியோட மைலேஜ் வந்து 40 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். கிட்டத்தட்ட நீங்கள் எந்த ரோடு பொறுத்து ஓட்டுறதை பொறுத்து உங்கள் மைலேஜ் மாறும் பார்த்துக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி உங்கள் ஒரு சில வேகத்துக்கும் ஒரு சில இடத்துல பள்ளம் எடுக்கிறது மாதிரி மைலேஜ் மாறும். இன்னொன்று இது வந்து டிராஃபிக்கிங்கும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த வண்டி உங்கள் யாருக்கெல்லாம் ஃபேவரட்டுங்கிறது எல்லாரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ எத்தனை இருக்குது இந்த வண்டி ஃபேவரட்டுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று இந்த வண்டியோட இந்த லுக் வைஸுங்கிற அந்த ஸ்டைலிஷ் கிட்டத்தட்ட எனக்கு இந்த வண்டி ஃபஸ்ட்டு பெரும்பாலும் பிடிச்சது. நான் முதல்ல பார்க்க ஒரு மொபைல் மாதிரி தான் தெரிஞ்சு எனக்கு சின்ன வயசில் பார்க்கும்போதுல. இப்போ இந்த வண்டியை பார்க்கும்போதுல கொட்டுறமா அந்த நாகப்பாம்பு கருநாகப்பாம்பு மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த கண்ணை பாருங்கள், அந்த ஹெட்டோட லுக்கை பாருங்கள், அந்த மிரர் ஷேப்பு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரிப்பட்ட ஷேப் பார்த்தீங்களா? இந்த ஷேப் ஆனால் யாருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஆனால் இந்த வண்டி பிடிச்சவையெல்லாம் ஒரு மாதிரிப்பட்ட தான் இருக்குது. கிட்டத்தட்ட மைலேஜ் கொஞ்சம் 40, அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி. கொஞ்சம் மைலேஜ் ஒரு 50 கிட்ட தந்தால் சூப்பராக இருக்கும்ல. கிட்டத்தட்ட புல்லட்டே 40 தான் தருது மாதிரி இருக்குது பார்த்துக்காங்க. இதில் வேறு ஒன்றும் பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மைலேஜ் மட்டும் கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். என்னோட அபிப்பிராயம் இது சொல்கிறேன். 40 வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்குது மைலேஜ். ஏன்னா உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். ஒரு 50 கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுங்கள். சரியா? ட்ரீட் எனக்கு வேணாம்லே. நான் சைவம், நீ யாரு? இன்றைக்கி சிவன் கோயில் வர போனோம். நாங்கள் வெள்ளிக்கிழமை வரேன். நீ சனிக்கிழமை நாளைக்கு ஓடி இன்றைக்கி ஓரி பண்ணவா பைக் எடுத்துட்டு? இன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கையில் ஊருக்கு போயிட்டு எங்கே உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு இதான் நேராக போகலாம். அதில் பிள்ளையார் வீட்டில் போய் ஒரு தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கேனாலும் போகலாம். நல்ல விஷயம் தான். இல்லை சரி, எங்கேனாலும் முதல்ல நேராக வண்டி எடுத்து பிள்ளையார் வீட்டுக்கு போகலாம். திருப்பி ஒரு தேங்காய் ஆமாம், விநாயகர் தான் முதல் இடம். நம்மலாம் வண்டி எடுத்து நேராக இது வீட்டுக்குலாம் வராது வண்டி. வீட்டுக்கு வரைக்கும் வண்டி எடுத்து போனதே இல்லை. நேராக அங்கே போவேன் பிள்ளையார் வீட்டுக்கு. நான் கரெக்டாக நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் பிள்ளையார் வீட்டு தாண்டி போனோம்னா வீட்டில் உள்ள எல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கே தான் போறீங்க. இப்போ வீட்டில் வண்டி காட்டணுமே எங்கே பார்க்கணும். மாலை வாங்கணும்ல எல்லாமே மாலை வாங்கணும். அப்படி கிடையாது. வண்டி வாங்கினாலும் நாங்கள் மாலையிலேருந்து சந்திரலேருந்து குங்குமம் வந்து எல்லாம் வச்சுருவோம். கருத்து மந்திரம் ஒரு மாலை இல்லை. ஆனால் என்ன செல்லு வீட்டில் கிடக்கு. அவர் அக்கௌண்ட்ல எனக்கு 61ங்கிற நம்பர் வந்து சிம் மட்டும் தான் கழட்டிட்டு வந்தேன். ஏன் அப்படி வெறும் கவரு இல்லை எதுக்கு அடித்தது இவன் அடித்தா ஃபோன் நம்பரு இல்லை. இவன் எனக்கு ஃபோன் அடிச்சதுலாம் அவன் நம்பர் கிடையாது. இவனுக்காண்டியே நான் மொட்டை வண்டியை வீடியோ எடுத்துகிட்டு மொட்டையை விளாகில் பண்ணிட்டு மொட்டையை பார்த்தோன்னா வெயிட்டாக இருக்கும்னு நினச்சிருப்பான்ல. குபரே நினச்சிருப்பாரு. இல்லை இருக்கிறதே போதும் நமக்கு. அந்த பழைய டிவிஎஸ் பெட்டியே போதும். அடி ஏதோ பைக் தேவைன்னா வாங்கிட்டே இனி மொட்டை பிடுங்கலாம். மொட்டை 220 பண்ணிட்டு போகலாம். கார்த்திக் அன்னைக்கே தெரியும். பாட்டி அடுத்த கொடுக்க மாட்டேங்குது.
இனி நம்ம வந்து ஊர்லேயும் கிடக்க போகிறது கிடையாது. இனி நாங்கள் வந்து சென்னை என்ன சென்னை என்ன யாரும் இல்லையா? இல்லை இல்லை, நான் ஊரே மாற்றிட்டேன். நான் இனி நான் காசி போகிறேன். நான் காசி போகிறேன். காசியில் ஒரு வேலை ரெடி பண்ணிட்டேன். டீ கடை வைக்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காசு எதுவும் உட்காந்துருவாங்க. டீ கடை வச்சிட போகிறேன். தமிழ்நாட்டில் எல்லாம் வாங்க, டூரிஸ்ட் மாதிரி சுற்றி காட்டுறேன். 2 இப்போவே காசு போனது இது வந்துட்டா எப்படி அங்கே உட்காந்துருவான். எனக்கு முன்னாடி இப்போ அவங்க சிங்கிளாக இருக்கலாம். பார்க்க போனால் எனக்கு வந்து என்ன ஒரு 4-5 மாதத்துல காசு பார்க்க முடியும். நான் விளாகர் ஆகிட்டாங்களா எல்லா இடமும் சுற்றி. விக்கி தான் மெயின் ஸ்பான்சர். நான் இனி என்ன பண்ண போகிறேன், மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் லாகு போட காசு தட்டுப்பாடு ஆகிடுச்சு. உங்கள் வீட்டு செல்ல பிள்ளைக்கு எல்லோரும் காசு கொஞ்சம் ஜிபேயில் பண்ணி விடுங்க. திரள் நிதி டீ போடும். சரி பிடிச்சி வச்ச பிள்ளையா அரிப்போம். சரியா, இங்கே இரு, நாங்கள் டீ குடிச்சிட்டு வரோம். பிளாக் காஃபி வேணுமா ஒயிட் காஃபி வேணுமா? இந்தா இந்தா. அப்போ வரலடா எனக்கு இங்கே பேங்க் புக்கு ஓப்பன் பண்ணி அடுத்த செகண்டே கொண்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கள் அவ்வளோ மட்டும் தான் முடியும். பைக் எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க. பல்சர் 220. என் ஃப்ரெண்டு தான், இவர் தான் ஓனரு. ஆனால் வண்டி என்னது, இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேறு மாதிரி மண்டை சூடாகி வேறு மாதிரி நான் ஆயிடுவேன். சரி சரி, நீங்கள் வண்டியில் ஏறி உட்காருங்க. ஸ்டாலின் அங்கிள் வண்டியில் ஏறி உட்காரு. லைட்டாக ஒரு முறுக்கு மாதிரி மட்டும் சிம்பிள் காட்டு. நல்லா இருக்கும் வீடியோ. வண்டி மட்டும் உட்காரு. உட்காரு உட்கார் மாட்டா. சாங் போட்டு எடிட் பண்ணணும், அது நல்லாயிருக்கும். இல்லை இந்த நேரம் பார்த்தா அப்படி திருக்கிற மாதிரி காட்டு. இந்த நேரம் இங்கே ஏன் நேரம் மொத்தம் 2 கையும் வச்சுட்டு ஒரு காலை அப்படி வச்சுட்டு ஸ்டாலின் சார் மாதிரி. சரி, இனி இந்த வண்டியை நாங்கள் வந்து இன்னும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இனி இறக்க போகிறோம். அந்த பதில் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. ஸ்மைல் பண்ணுங்க ப்ரோ. விக்னேஷனா ப்ரோ. சரி, வண்டி சூப்பராக இருக்குல்ல. வண்டியோட எவ்வளோ கட்டுற? அது மிஷினில் என்ன வாங்கல. பர்ஸ் அழகாக இருக்குல்ல. காசு அதிகமாக இருக்க வந்து பர்ஸ் மாற்ற மாட்டாங்க. அது ராசி பர்ஸு. அந்த மாதிரி கேட்டு மூஞ்ச கேட்டு ஸ்மைல் பண்ணுங்க. ஐயர் நான் தானே. சுக்ரம் பரதரம் சிவாய நமக விநாயக நமக வந்துக்கிட்டே இருக்கு. சொன்னதெல்லாம் விட்டுவேன். இப்போ பண்ணி அது என்னது? நகைச்சுவை, சிறிய நகைச்சுவை. இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெருசா பழக்கலாம். காசு மணி ஓரி போயிடும். ஓரி போயிட்டு ஒரு பூஜை போட்டுரும். நம்ம இன்னும் எழுதுறோம்ல. சனிக்கிழமை நம்ம 2 பூஜை போடுவோம். தப்பு கிடையாது. இனி வண்டி எடுத்துனாலும் பூஜை போடணும். அவ்வளோ என்ன பார்த்தீங்களா, அவன் வண்டி எடுத்து நான் தான் காசு கொடுக்கணும். போனதா எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வந்துருக்கான்? 1000, 2000, 3000 வந்துருக்கான். 3000 தானே. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கு 1000 ரூபாய் இருக்கும். நான் பார்த்தீங்களா 3000 ரூபாய் எனக்காக வந்திருக்கேன். என்ன ஒரு மனசு, அந்த மனசு தான் இருக்காது. எடுங்க எனக்கு பையனுக்கா யாருக்கு தந்துக்கா வைக்கண்டா ஸ்டோரி வைக்காண்டா. என்ன வேணும்? அதெல்லாம் மைனஸ் பண்ணுறது இல்லையா?
அண்ணா. சார் சைன் போடுங்க சார், அது வீடியோ எடுக்கணும். காசு பதிலாக 2-3 தடவை எந்த தப்பே கிடையாது. அடுத்த மாதம் இஎம்ஐ வராது, அதுக்கு அடுத்த மாதம் இஎம்ஐ வரும் தெரியுமா? இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ வேணும்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே. சரி ஓகே, ஏதோ பண்ணுறீங்களா பண்ணுங்க. என்ன தெரிகிறது, சும்மா தான் பஸ் இருக்கும். சைனிங் எதுனா ஃபஸ்ட்டு பாருங்க. 1லேருந்து 24 வரைக்கும் போடுங்க. பாருங்களா போடு போடு, அதுதான் இஎம்ஐ கட்டுறதுள்ளது. 24 கையெழுத்தானடே வண்டிக்காண்டி 24 வருஷமாக சாப்பிடாம இல்லை, 24 மணி ஒரு 24 கையெழுத்து போட மாட்டேங்களாடே. ஒரு மொட்டைக்கு 2 வீடியோகிராஃபர். உன் பெயரு ஒரு வரலாறு. ஏடா சீட்டு பிடிக்க கண்டிப்பாக பண்ணாங்களா? ஒரு பையனை வெயில் அலைய விட்றீங்க பார்த்தீங்களா? 2 காப்பியா 3? 3 தான் எடுத்தேன். ஏன் 3? 1 தான் கேட்டேன். சரி வச்சுக்கலாம். எனக்கு 22 கையில் மேக்ஸிமம் 2 காப்பி இருக்குன்னு நினச்சேங்க்கா. 24 போட்டியாளா? 22 தான் இருக்கு, 24 நீங்கள் என்ன இருக்கியா? ஃப்ரெண்டு பக்கத்தில் ஒரு காப்பி உனக்காண்டி ரெடி பண்ணுங்கக்கா. 23, 24. பார்த்தியா மிஸ்டேக் பண்ணுற பார்த்தியா? ஸ்கூலில் தான் உனக்கு பேப்பர் திருத்தணும் பார்த்தா எங்கேயும் திருத்தணுமா? வண்டி உள்ளே எடுக்கணுமா அங்கே விடுங்க. உள்ளே ஏற்றி விட்றேங்க்கா. மைனஸ் ஆனால் அக்யூஸ்ட் மாதிரியே தான் இருக்காங்க கிட்டத்தட்ட பார்க்க. ரைட்டப்பா, நான் அக்யூஸ்ட் மட்டும் பார்த்துருக்கேன். என்ன அக்யூஸ்ட் தான் அது ஃபைலா? இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன். இங்கே பாரு, இங்கே பாரு. ஏறி 24 கையெழுத்தோட உருவியன்னு பார்த்தா மறுபடியும் கொண்டுகிட்டு இருக்கீங்க. வண்டி எடுக்கிறோன்னு வச்சுக்கேன், கொடுத்து தான் ஆகணும். இதுக்கு கோரிக்கை இருக்க மாதிரி ஆகிட்ட கோழிக்கு இருக்கு. நம்ம 24 கையெழுத்து போட்டால் கை அதெல்லாம் ஆடக்கூடாதுல்ல. அத்தனை கிளாஸ் டீ அடிக்க உனக்கு ஆடலாமா? ஸ்கூல்னா என்னது? இதெல்லாம் பேர் பண்ணி கூட தெரியும். நம்ம வண்டி சிங்கம் உள்ளே வந்துட்டு காய்ஸ். சிங்கம் வந்துட்டான், இனி மொட்டையை கையில் பிடிக்க முடியாது. பாரு நண்பா, உனக்காண்டி நாங்கள் ஸ்க்ரீன் ரெடி பண்ணிட்டோம். வண்டிக்கு ஏற்ற கலரில் தெரியும் பார்த்தா. இது ரவுண்டு வெளியே இந்த மாதிரி இருக்குல்ல, ரப்பர் கிளாத் கொஞ்சம் லைட்டாக வெளியே இந்த மாதிரி இருக்குல்ல, அப்படியே நிற்குமா? இது வந்து ரப்பர் கிளாத் கிடையாது, அது ஸ்லீவு தான்.
வயருக்குள்ளே சேஃப்டிக்குள்ளே தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னு கேட்குது. அது கியர் ஆடு தட்டணும் பைக்கு அப்படின்னா ஏதோ கிடக்கட்டும். என்ன லைட்டை மறுபடியும் ரீடேக். என் கண்ணையை அவன்ட்டு ஒப்படைக்கும் சொல்லி கூடல, அது நல்லா இருக்கும். இப்போ நான் பாருங்க இது வீடியோ செல்லு போட்டுறேன். சரி செலிப்ரேஷன் அங்கே போடுங்கப்பா. சாய் வேலையா இல்லை அது அது அதை ஓரமாக இப்போ அது அப்படியே தான் கொடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீ கொடுக்கூடாது, நீ கொடுக்குறதா இருந்தால் அப்புறம் வைத்தறிச்சல் வேண்டாம். அது அப்படியே வைத்தறிச்சல் அதிகப்பட்டதுண்டா இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். இதில் இல்லை ரைட்டர் 2 பேரும் வச்சு பார்ப்போம். சாவி ஆன்லாம் நல்லா இல்லை ஆஃப் பண்ண ஆன்ல தான் நல்லா இல்லை பாரு ஒரு மாதிரி. உனக்கு ஆஃப் வைக்கணுமா ஆன் வைக்கணுமா? வச்சு பார்ப்போம். மொட்டை நல்லா இல்லை, மொட்டை ஆன்ல இந்த ஆன்ல நல்லா இல்லைல்ல, ஆஃப் நல்லா இல்லை. அது லைட்டிங் செட்டிங் வைப்பாங்க தெரியுமா, அந்த கண்ணு டிம் அடிச்சுட்டு வர தெரியுமா, அதுக்கே அவ்வளோ தூரம் போகணும் ஸ்க்ரீனை. ஓகேங்க. இப்படி ஃபஸ்ட்டு கேக் வெட்டணுமா இல்லை எப்படி வாங்கணும் புரியல. எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு கேக் வெட்டணுமா வழக்கமாக பண்ணுறாங்க. இல்லை ஏன்னா உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், நீங்கள் தான் வண்டிக்கு கொடுக்குறவங்க போட்டோ வேணால் பண்ணலாம். கேக் கட் பண்ணணும் ஸ்ப்ரேயா இல்லை எது அடிச்சிடும் ஸ்ப்ரே? வண்டி மேலே அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. இல்லை கேக் வெட்டின அப்புறம் வண்டி ஸ்க்ரீனை தூக்கி ஸ்ப்ரே அடிச்சு விட்டு பிளாஸ்ட் பண்ணிடும். இல்லை இது வெடிக்குமா எனக்கு சில நேரம் டவுட் இருக்கு. வெடிக்காட்டி வெடிக்க அதை பிச்சா நான் கையில் தூக்கிட மாட்டேன். அதை பாக்கெட் அடிச்சு பார்த்துட்டு சரி கேக் ஓப்பன் பண்ணல, பைய கெட்ட பை நமக்கு தேவையில்ல. கஷ்டம். ஆ ஆ சரி. கேக்கு ஸ்ப்ரே வேண்டாம் அடுத்தானே. கேக்கில் ஸ்ப்ரே பட்டா ஒரு மனுஷன் திங்க மாட்டான். இருக்கட்டும், நாளைக்கு சைலன்சர் வச்சு. அதுக்கு யார் பான்சரு? நீந்தா அதுக்கும் நீந்தா கேரு பல்சர் 220 இங்கே பாரு விக்னேஷ் நம்பி பல்சர் 220 கார்டு. கங்க்ராச்சுலேஷன். என்னது எப்படி பண்ணுவோம்? என்ன தூக்கிட்டா கேக் அடிப்போம். உனத்தான் தெரியும், நீங்கள் தான் நிறைய வண்டி எடுக்கிறது தெரிஞ்சிடும். சரி சரி ஆ ஓகே. சந்திரன் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். என்னங்க சந்திரன் மசாலா ஃபோட்டோண்ணா. நீங்கள் சும்மா ஒரு அடி அடிங்க. இந்த கீழே தான் கையா ஆதரவு. இந்த இடம் லெஃப்ட் தான் இருக்குனாலே அரை பேப்பர். நீங்கள் உள்ள போங்க. என்னங்க என்னங்க ஓகே ஓகே. நீங்கள் ஸ்ப்ரே ஆமாம் ஸ்ப்ரே பண்ணுங்க, எல்லாரும் பண்ணுங்க. மாற்றி உங்களுக்கு அடிச்சிடறாங்க பார்த்துக்கோங்க. சரி ஆ தூக்கு நண்பா. இல்லை நீ எல்லாம் இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. ஆப்போசிட்ல இருக்கு பாரு. சரி விடு, இது நாளைக்கு ஆ நல்லா அடிங்க, கொண்டாங்க அடி. ஏன்னா ஐயோ கடை பிஎன் மறுபடியும் அடி கேக்கில் அடிக்காத. பிராண்டட் பான்சர் போய் தங்கியா செந்தர் தான் பான்சர் கேக்கு. சரி ஓகே. அப்படியே கேக் கட்டுறது வீடியோ இல்லை, அப்படியே நீ சைடில் வா வண்டி. ஆ சரி சத்யா இங்கே ஓடி இருந்துரு நீ. ஏன்னா நீங்க எனக்கு இல்லைமே இது போங்க, அது வேண்டாம்.
முடியுமா அலர்ஜி இதுதான் நல்லா இருக்கு. சரி, இனிமே நீங்க அவங்களுக்கு வாங்கி மாட்டிக்க ஊற்றி. டேய் வண்டி கூட்டி விட்டா என்ன தண்ணி குடி. லாகு தான், பெரிய வீடியோ தான். கேக்கு தான் கைப்பில் ஆக்கி வச்சிருக்கேன். இல்லை நூல் வராமல் போயிட்டு. நீ தான் நூல் வாங்குன்னா இவரு என்னங்க கொஞ்சம் சின்னதாக வேலை பண்ணிட்டு வரோம். லைட்டாக அந்த கேக் கொடுத்துட்டு சாவி கையில் கொடுக்கணும். பெரிய நான் தான் கொடுக்க போகிறேன் அவனுக்கு. என்னங்க வீடியோ நம்ம தான் ஆ என்ன வீடியோவில் தான் இருக்குது. ஸ்மைல் பண்ணு, இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணு. கை துடைக்கணும். சரி ஓகே. ரெண்டு கிளிப் எடுப்பேன். ஸ்டார்ட் பண்ணு. என்ன ஏட்டா இருந்துட போகுது. ரேஸ் பண்ணு. ரேஸ் பண்ணுறது இந்த பக்கத்தில் கை ரேஸ் பண்ணுறது தெரியுமா? அப்படி வீடியோ எடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி நான் ரேஸ் பண்ணுறா. ரேஸ் நீ ரேஸ் பண்ணிட மாட்டடா. ரேஸ் பண்ண விட்டுட்டு பண்ண கூடாது, கொஞ்சம் ரேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி ஓகே. விக்னேஷ் அவர்கள் வண்டியை வெற்றிகரமாக எடுத்து விட்டார்கள். இனி கடைசி வீட்டுக்கு போயிட்டு பிள்ளையர் விழா நீங்களும் உங்க நீ ஏன் பண்ண விளாக்குறேன்னு சொல்லிக்க. சூப்பராக இருக்கடா ஹெல்மெட்டு. இந்த ஹெல்மெட் எனக்கு ஹெல்மெட் வேண்டான்ட்டான்ல. கரெக்டாக ஒரு 1 காலத்தில் வரேன். சரியா? நீ ஒதுக்கி மதிவாக கழுவிட்டு இருக்கியா? வரவில்லையா? சாக்கடை போட சொல்லணும். இது பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது. நீ அங்கே சாப்பிடு. பேங்க் புக்கில் எடுத்தியா? ஆதார் கார்டு எடுத்தியா? பர்ஸ் எடுத்துட்டியா? போயிட்டு உடனே வரணும். சரிக்கா, பாப்போம். பாய். பைக் எங்க? விக்னேஷ் அவர்கள் புதுதாக வண்டி எடுத்துட்டார். பொறுமை போ, வண்டி எடுத்து பார்த்து போ. பொறுமை, வண்டி எடுத்து பார்த்து. வண்டியை வெற்றிகரமாக வீட்டுக்கு ஏற்றியாச்சு. வீட்டு வாசலில் ஏற்றலை. சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸு கொடுத்தாச்சு இல்லை வேற வர விட்றதான் சர்ப்ரைஸு. எந்த மோனே வண்டி ஏத்தாண்டாமா? இந்த வண்டி அது கொண்டு போகணும்டா. எதை கொண்டு போகிறா? எவ்வளோ டவுனில் காட்டணுமா? இதே உலகில் ஜனப்பட்டி ஏற்றினா தலைவனை நைட் எப்படி ஏற்ற பார்த்துக்கா. அதெல்லாம் இடிச்சிடும். அப்படியே ஏற்றினா ஒரு பலகை போட்டுரும். அந்த பலகை இருக்குல்ல, இதுக்கே இந்த திக்குறான் இவன். மண்டை அப்படி ஒரு மாதிரி சதறிச்சுன்னா இந்த பலகை ஏறும்ல, தோட்டமே இருக்கு. இந்த பழகம் தாங்காது. வேறு பலகை வேறு வாங்கணும். பழந்தோட்டங்கள். ஹெல்மெட் புதுசு மாதிரியே தெரிலடா. ஆனால் ஹெல்மெட்டு என்னாச்சு? பெயிண்ட் போயிடுச்சு. பெயிண்ட் எப்படி புகையாக ஆகுது? சைலன்சர் உள்ளதா? அது ஆகுதுன்னு செய்ய முடியாது. அது இப்போ அப்படி தான் இருக்கும். கொஞ்ச நாள் செட் ஆகணும்ல. இது திருநெல் அடித்த மாதிரியே இருக்குது. திருநெல் அடி பற்றி அந்த இது
வாட்டர் சர்வீஸ் அடிச்சதா? அது ஸ்ப்ரேடா. ஸ்ப்ரே தான் அப்படி இருக்கோ? அந்த ஸ்ப்ரே அடித்த மாதிரியே ஃபீலிங் இல்லைடா எனக்குலாம். மங்களகரமாக பண்ண போகிறோம். ஏற உடைக்க மாதிரி சாமிக்கு தேங்காய் உடைச்சிட்டு இது மொட்டை அப்படி தானே. சரி நண்பர்களே, சாமி கும்பிட்டு வந்துட்டோம். கோயில்கிட்ட வந்துட்டு மறுபடியும் இன்னொரு கோயில் சொல்ல கோயிலில் தேங்காய் உடைச்சிட்டு போகிறோம். நின்று நின்றா தேங்காய் உடைக்க போகிறோம். இனி சொல்ல சாமி கோயிலில் ஸ்ரீ ஆலடி பத்மநாப சொல்ல சாமி. தலைவன் சாமி கும்பிட்றான், நம்ம சவுண்டு கொடுக்கக்கூடாது. கையெட்டலையா? கையெட்ட முடியுது. இங்கே பாரு, இந்த இடத்துக்கு போயிட்டு எனக்கு அழகாயிட்டான் மாட்டிக்கிச்சு. சொல்லல ஐயா. தேங்காயோட இப்போ இங்கே தானா ஓப்பன்லேயே? தேங்காய் உடைக்க மிஸ் பண்ணிட்டேன். இதோட வீடியோ நம்ம லாக முடிச்சுக்கிறோம் காய்ஸ். இன்னைக்கு கரும்பு ஜூஸ் குடிச்சு தூக்கத்தை போட போகிறோம். லாக் முடிஞ்சு வண்டி எடுத்தாச்சு, வெற்றிகரமாக இந்த வீடியோ. நாளைக்கு மோர் 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 மோரே கரும்பு ஜூஸ் குடிக்கணும்னு தான் சொன்னேன். ஆனால் இப்போ நாங்கள் மோர் குடித்தோம். பார்த்துங்க, மோர் இருந்தாலும் மோர் குடிச்சிட்டோம். இனி விளாக் முடிச்சாச்சு காய்ஸ். நீங்கள் வந்து நான் எந்த கண்டென்ட் போடணுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன மாதிரி விளாக் போடலான்ட்டு. திருவண்ணாமலை கோயிலில் விளாக் நான் போடுறேன் சரியா? 2-3 பேர் நம்ம வீடியோ எடுக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை நான் உண்டாக்கிட்டேன், அதை மன்னிச்சுக்கோங்க. இன்னும் 2 நாளில் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரியா? பாய் காய்ஸ்.